ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்கள் கோபிநாத் டிஎஸ்ஏ. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ எதுக்குன்னு ஆப்வியஸாக நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சிருப்பீங்க. டுமாரோ நம்ம வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமான நாள். சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கையிலேயே முக்கியமான நாள்னு சொல்லலாம். நம்ம நாட்டுக்கு, இந்தியன் கண்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் கிடைச்ச நாள், நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகேங்களா? அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்பா எங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி தெரியும்ப்பா, அது ஏன்பா திருப்பி வந்து ஞாபகப்படுத்துறேன்னு கேட்காதீங்க. நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறோன்னா, ஜஸ்ட் ஒரு நம்மளோட ஆர்மி பவரையோ இல்லை நேவல் ஃபோர்ஸோ ஏர் ஃபோர்ஸோட பவரையோ நம்ம ஒரு அதை காமிச்சு நம்மக்கிட்ட எவ்வளோ வெப்பன்ஸ் இருக்குது, நம்ம வந்து நம்மளோட கலைப்படைப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷோகேஸ் பண்ணுவாங்க. நாளைக்கு நீங்கள் டிவியில் எல்லோரும் நார்மலாக பார்ப்பீங்க இல்லையா? எல்லாம் ஒவ்வொரு தடவையும் அந்த மார்ச் பாஸ்ட் பெரேடு நடக்கும். நம்ம பிஎம் வந்து ஃப்ளாக் ஹாஸ்ட் பண்ணுவாங்க. அதில் நம்ம ஆல்ரெடி எல்லோரும் டிவியில் நிறைய வருஷம் பார்த்துருப்போம். நாளைக்கும் கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அது மட்டும் தான் நமக்கு தெரியும். பட் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? அதை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. சரிங்களா? இண்டிபெண்டன்ஸ் டேன்றது பேசிக்கலி பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கு செலிப்ரேட் பண்ணோன்னா, நம்ம பிரிட்டிஷ்கிட்டேருந்து நம்ம வந்து ஃப்ரீடம் வாங்கினதுக்கு. சரிங்களா? ஒருத்தங்கிட்ட நம்ம அடிமையாக இருந்தோம். அந்த அடிமைத்தனத்திலேருந்து நம்ம வெளியில் வந்ததுக்கான ஒரு செலிப்ரேஷன் தான் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே. ஆனால் அது வெறும் நம்ம ஒரு ஃப்ளாக் வந்து ஒரு சட்டை பாக்கெட்டில் வந்து குத்திட்டு போகிறதுனாலையோ, இல்லை வண்டியில் வந்து ஒரு கொடியை கட்டிட்டு போகிறதுனாலையோ, ஒரு காரில் வந்து அந்த கொடியை வந்து நம்ம வந்து வச்சுட்டு போகிறதுனாலையோ நம்ம வந்து அந்த நாளை வந்து நம்ம வந்து பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணுறது ஆகிடாது. ஆக்சுவலி அந்த நாளை வந்து நம்ம மனசார உணரணும். அதனால் என்ன முக்கியத்துவம், அது நமக்கு என்ன கொடுத்துருக்கு, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது நம்ம பேசிக்காக நம்ம கொஞ்சம் டீப்பாக யோசித்து பார்க்கணும். சரிங்களா? நம்மளோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஒவ்வொருத்தருமே எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் உயிர் நமக்காக கொடுத்துருக்காங்க, நம்ம முன்னோர்கள். அது எல்லாருக்குமே தெரியும். பேர் தெரிஞ்சவங்க பெரிய பெரிய லீடர்ஸ் உங்களுக்கு தெரியும். மகாத்மா காந்தியிலேருந்து, நேருலேருந்து, சுபாஷ் சந்திர போஸ்லேருந்து எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நேம் தெரிஞ்ச லீடர்ஸ். அவங்களுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ், நார்மல் பீப்புள் எவ்வளவோ பேர் இருந்திருக்காங்க. சரிங்களா? அவங்க அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் பார்ட்டிசிபேட் பண்ணி நமக்காக பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரேஷன், நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நம்ம வந்து நல்லா வாழறதுக்காக அவங்க உயிரை வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க. நமக்காக எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம அவங்க எல்லாரையுமே ஒவ்வொருத்தருமே நம்மளோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்காக ஃபைட் பண்ண ஒவ்வொரு உயிருக்காகவுமே, அவங்க தியாகம் பண்ண உயிருக்கு நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து நன்றி கடன் பட்டுருக்கோம். அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வந்து தேங்க் பண்ண வேண்டிய இடத்துல இன்றைக்கி இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம அதை தான் பண்ணணும். சரிங்களா? ஆக்சுவலி இது வந்து செலிப்ரேஷன்றதோட நம்ம ஒரு மோர்னிங் தான் பண்ணணும். அவங்க வந்து நமக்காக எவ்வளோ பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அவங்கள வந்து இந்த நேரத்தில் நம்ம நினச்சி பார்க்கணும், அவங்களுக்கு தேங்க் பண்ணணும். அவங்களோட ஆத்மா எல்லா இடத்துலையும் வந்து சாந்தி அடையணும், பீஸ் ஆஃப் மைண்டில் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரெஸ்ட் இன் பீஸ் எல்லாருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீடம் வந்து ஜஸ்ட்டு ஒரு கண்ட்ரிகிட்டேருந்து நம்ம வந்து ஃப்ரீடம் வாங்கினதை மட்டும் நம்ம நினைக்காம இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கேட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இது வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீடம் நமக்கு கிடச்சி 70 இயர்ஸ் மேலே ஆகியும் இன்னமும் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் நிறைய இன்இக்வாலிட்டிஸ் இந்த சொசைட்டியில் இருக்குது. சரிங்களா? ஏழை பணக்காரன், மேல் ஜாதி கீழ் ஜாதி, நான் ஹிந்து நீ கிறிஸ்டின், நான் ஹிந்து நீ முஸ்லீம், புத்திஸ்ட்டு ஜெயினிஸ்ட்டு அப்படின்னு ஜெயினிசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா பிரிஞ்சு கிடக்கிறோம். ஒற்றுமையாக இந்தியன் இருந்தாலுமே நமக்குள்ளார பிரிவுகள் நிறையா இருக்குது, பிரிவினைகள் நிறைய இருக்குது. சில சக்திகளை வந்து பிரித்து வச்சிருக்கிறதுலே அவங்க ஃபுல் டைம் வேலையாக பார்த்துட்ருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி வந்து சில ஒரு நெகட்டிவான விஷயத்துலேருந்து நம்ம வந்து ஃப்ரீடம் வாங்கணும். சரிங்களா? அந்த ஃப்ரீடம் இன்னும் நமக்கு ஒன்றும் கிடைக்கல. அந்த ஃப்ரீடம் நமக்கு இன்னும் வேணும். சரிங்களா? அதை நம்ம வந்து மறந்துடக்கூடாது. அதுக்காக நம்ம எப்பயுமே ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த சொசைட்டியில் இருக்க இன்இக்வாலிட்டிஸ்க்காக நம்ம வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறது, ஈக்குவல் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதுதான் முக்கியமான ஸ்டெப். அதுக்கான ஃபைட் இன்னமும் போயிட்டு தான் இருக்குது. இன்னமும் அது வந்து கம்ப்ளீட் ஆகலை. சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது ரிலீஜன் வைஸ் நம்ம வந்து பிரிஞ்சு இருக்கிறது, அதை வந்து நம்ம சரி பண்ணணும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாங்குவேஜ் வைஸும் நம்ம பிரிஞ்சு நிறைய கிடக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு, மகாராஷ்டிரான்னு சொல்லிட்டு அவங்கவுங்க லாங்குவேஜஸை தூக்கி எங்கள் லாங்குவேஜ் தான் உயர்ந்தது, நாங்கள் தான் பெரியவங்க, ஹிந்தி தான் பெருசு, தமிழ் தான் பெருசு அப்படின்னு அவங்கவுங்க லாங்குவேஜை தூக்கி நம்ம பார்க்காம எல்லா லாங்குவேஜுக்கும் ஒரு யூனிக்கான ஒரு குவாலிட்டிஸ் இருக்குது.
அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அது நம்ம எல்லாருமே வந்து நம்ம வந்து மியூச்சுவலாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். சரிங்களா? நம்மளோட லாங்குவேஜ் எப்படி மதர் டங் நமக்கு எப்படி இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தான் அடுத்தவங்களுக்கும். சரிங்களா? யாரோட மதர் டங் மேலேயும் நம்ம வந்து எந்த ஒரு வாரியும் நம்ம வந்து தொடுக்கக்கூடாது. சரிங்களா? அவங்களுக்கு வந்து அவங்களோட மதர் டங் பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா நமக்கும் ரைட்ஸ் இருக்குது. வேணுன்றவங்க கற்றுக்கலாம், வேணான்றவங்க விட்டுட்டு அவங்க வேலையை பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா பார்டர் டிஸ்பியூட்ஸும் இன்னும் நிறைய இருக்குது நமக்குள்ளார. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நமக்கு எல்லாத்துக்கும் அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம இன்னும் நிறைய வந்து அந்த மாதிரி இதுலேருந்து ஃப்ரீடம் இன்னும் நம்ம வாங்க வேண்டியது நிறைய இருக்குது இல்லையா? இன்னமும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளார நார்த் ஈஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னமும் எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. சரிங்களா? அதனால் நம்ம வந்து இன்னும் ஃபுல் ஃப்ரீடம் அடையலை. ஜஸ்ட்டு ஃப்ரீடம்ன்றது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் இன்னும் நம்ம மைல்ஸ் டு கோன்ற மாதிரி இன்னும் எவ்வளவோ தூரம் வந்து நம்ம பயணம் பண்ண வேண்டியது இருக்குது. சரிங்களா? அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சமூகத்தில் இன்றைக்கி ஒவ்வொரு மனுஷனும் சரி, ஒரு ஆண் மகன் யாராக இருந்தாலும் சரி, நான் வந்து ஒரு ஆண் அப்படின்னு நம்ம நிற்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு தாய் தான், ஒரு பெண் தான். சரிங்களா? அந்த பெண்களுக்கு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹாரஸ்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த சொசைட்டியில். அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம டே டு டே நியூஸில் நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். அதனால் நம்ம வீட்லேயும் இருக்கிற பெண்களும் சரி, நம்ம சுற்றி இருக்கிற சொசைட்டியில் இருக்கிற பெண்கள் ஒவ்வொருத்தையும் பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. சரிங்களா? அந்த பெண்கள் சுதந்திரமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெளியில் போயிட்டு ஒரு நைட்டு 12 மணி 1 மணினாலும் ஃப்ரீடமாக வெளியில் போயிட்டு வெளியில் வந்து அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற அளவுக்கு இந்த சொசைட்டி இன்னும் சேஃபான சொசைட்டியும் இன்னும் மாறலை. அது மாறுற வரைக்கும் அந்த ஃப்ரீடம்க்கான ஸ்ட்ரகிள் இன்னும் ஃபைட் கண்டினியூ ஆகி போயிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைல்டு அப்யூஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா திரும்புகிற பக்கம்லாம் இப்போது வந்து 3 மாதம் குழந்த, 2 வயசு குழந்த, 6 வயசு குழந்த அப்படின்னு சொல்லிட்டு எந்த குழந்தைய பார்த்தாலும் வந்து சைல்டு அப்யூஸ் வந்து இன்றைக்கி அடிக்கடி நம்ம நியூஸில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரியான ஒரு விஷயம். சரிங்களா? அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்தும் நம்மளை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியது இருக்குது. நம்ம குழந்தைங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம். அந்த ஃப்ரீடமும் இன்னமும் வந்து குழந்தைங்களுக்கும் இன்னும் கூட கிடைக்காம இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களை வந்து நம்ம வந்து எப்படி நினைக்கிறோம், நம்ம குழந்தைங்களே இல்லை அப்படின்னு நினைக்கிறோமே தவிர இந்தியாவில் வந்து 140 கோடி மக்கள் இருக்காங்க. அந்த 140 கோடி மக்களில் எத்தனையோ கோடிக்கணக்கான குழந்தைங்களும் சரி வந்து அனாதைகளாக இருக்கிறாங்க. தெருவில் சுற்றிக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு. சரிங்களா? அனாதை ஆசிரமத்தில் ஒரு நாள் சாப்பாடு கூட சாப்பிட முடியும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. குழந்தை இல்லைன்னு நினச்சிட்டு அந்த குழந்தைய வந்து நம்ம போய் லட்சமாக ட்ரை பண்ணுறத விட செலவு பண்ணி அந்த மாதிரி குழந்தைங்களாம் நம்ம அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடமான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கலாம் இல்லையா? அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாவர்ட்டியில் வந்து ஒரு மூழ்கி போய் கஷ்டப்பட்டு இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறது எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நம்ம அமைச்சு கொடுக்க வேண்டிய கடமைகளும் நமக்கு இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்றைக்கி ஓல்டேஜ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடுச்சு. ஓல்டேஜ் ஹோம்ஸு, அந்த ஹோம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா காரணம் நம்ம மாதிரி மக்கள் தான். சரிங்களா? நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களை வயசானவங்களை நம்ம பார்த்துக்காம பணம்னு வெறும் மெட்டீரியலிஸ்டிக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். உறவுகளை மறந்துட்டோம். அதனால் அந்த ஓல்டேஜ் ஹோம்ஸ்க்கெல்லாம் வேலை இல்லாமல் நம்மளே நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களை ஒவ்வொருத்தரையும் நம்ம பாதுகாக்கணும். அவங்களுக்கான அந்த ஃப்ரீடம் கிடைக்கணும். சரிங்களா? அவங்க எப்படி அவங்க இளமை பருவத்தில் அவங்க வந்து சந்தோஷமாக இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்க முதுமை காலத்துலேயும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்து கழிச்சிட்டு அவங்க வந்து வாழ்க்கையை முடிக்கிற மாதிரி ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு என்வரான்மெண்ட்டை நம்ம வந்து க்ரியேட் பண்ணி தர வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். அதுக்கான ஃப்ரீடமும் இன்னும் கிடைக்கல. அதுக்கும் இன்னும் நம்ம ஃபைட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அப்புறம் முக்கியமானது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம க்ரைம் ரேட் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் மட்டும் இல்லை வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா க்ரைம் ரேட்ஸ் அதிகமாக தான் இருக்குது. சரிங்களா? அந்த க்ரைம் ரேட்டுக்கு நம்ம எல்லாருமே நம்ம வந்து இன்னும் ஃபைட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு வந்து நம்மளுக்கு சில்ட்ரன்ஸ்கிட்ட எல்லாத்தையுமே நம்ம வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். நிறையா வந்து அவங்களுக்கு வந்து நல்ல தாட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். பாசிட்டிவான திங்கிங் கொடுக்கணும். முடிஞ்சளவுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க ஏற்படுத்தி கொடுக்கணும். சரிங்களா? அந்த க்ரைம் ரேட்ஸ் எல்லாம் வந்து குறையிறதுக்கு நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்தால் தான் முடியும். சரிங்களா? எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒருத்தனுக்கு கிடைக்கலன்னா அவன் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பண்ணுன்றதுக்காக அவன் ஒரு தப்பான வழியை சூஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்கேயோ ஒருத்தன் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறான்னா அதுக்கு மற்றவங்களும் ஏதோ ஒரு வகையில் வந்து காரணமாக இருக்கிறோம். ஸோ அது வந்து குறைக்கணும்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் அதுக்கான செயல்முறையை நம்ம ஏற்படுத்தணும். சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான நம்ம சொசைட்டியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா இன்றைக்கி கரப்ஷன். அந்த கரப்ஷனால் இன்றைக்கி எந்த அளவுக்கு எல்லாருமே பாதிச்சிருக்கோம் அப்படின்னு தெரியும். நம்ம டே டு டே நம்ம ரோட்டில் போகும்போதே தெரியும். அதுக்கு வந்து ஒரு சாட்சி இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம ரோடு இருக்கிற கண்டிஷனை சொல்கிறேன். கரப்ஷன் இல்லாமல் இருந்தால் அந்த ரோடு இந்த அளவுக்கு இருக்காது. சரிங்களா?
அதனால் பார்த்திங்கன்னா கரப்ஷனை வந்து அந்த அந்த கரப்ஷன்ற அந்த ஒரு ஈவில்லேருந்து நம்ம இன்னும் வந்து ஃப்ரீடம் இன்னும் வாங்கலை. அதுவும் இன்னும் நம்ம ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த 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 ஃப்ரீடமும் நமக்கு இன்னும் கிடைக்கல. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம சொசைட்டியில் பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் பார்த்திங்கன்னா ரொம்ப யங்ஸ்டர்ஸே, ரொம்ப எங்கேஜில் இருக்க ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸே 7th 8th 9th 10th அவங்களுக்குலாம் என்னன்னு கூட தெரியாது. ஆல்கஹால் ஸ்பெல்லிங் கூட தெரியாது. அவங்களாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல்கஹாலும் ட்ரக்ஸும் எடுத்துக்கிட்டு ரொம்ப தப்பான வழியில் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. இதில் என்ன ஒரு வந்து சோகமான விஷயம், இல்லை வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி பெண் குழந்தைகளும் அதுக்கு ஈக்குவலாக வந்து இன்றைக்கி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப ஒரு வருத்தத்துக்கான ஒரு விஷயம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சொசைட்டி எங்கே போகுமோ, என்ன ஆகுமோ, வருங்கால சங்கதி நம்மளோட குழந்தைங்களாம் எப்படி இருப்பாங்களோ இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை நினச்சி வருத்தப்பட வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுக்கு அகேன்ஸ்டாகவும் நம்ம ஃபைட் பண்ண வேண்டிய இடத்துல தான் இருக்கோம். இதுக்கான ஸ்ட்ரகிளும் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. இதையும் நம்ம மாற்ற வேண்டியது இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு உறவுகளில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபேக்கான ரிலேஷன்ஷிப்ஸ், ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேக் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. பார்த்திங்கன்னா அவங்க எல்லோரும் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதாகவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதாகவும் நம்மக்கிட்ட அன்பாக பாசமாக பேசுகிறதாகவும் இருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது உண்மையாலுமே. சரிங்களா? அவங்களோட சுயரூபம்லாம் இன்றைக்கான வெளியில் வரதான் செய்யும். அந்த மாதிரி வரும்போது நம்மளை வந்து அது ரொம்பவே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்தும் நம்ம இன்னும் ஃப்ரீடம் வந்து வாங்க வேண்டிய இடத்துல இருக்கோம். நிறைய அவேர்னஸ் நம்ம எல்லாருமே வரணும். ரிலேஷன்ஷிப்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது, சைக்கலாஜிக்கலான விஷயங்கள் நிறையா நம்ம வந்து புரிதல் ஏற்படணும். அதுக்கு நம்ம நிறையா மக்களை வந்து நல்லா வாட்ச் பண்ணணும், கவனிக்கணும். மக்களோட எண்ணங்கள், செயல்கள் எப்படி இருக்குன்னு நம்மளை சுற்றி இருக்க சொசைட்டியில் இருக்கவங்க எல்லாரோடதையும் நம்ம வாட்ச் பண்ணும்போது நமக்கு இன்னும் ஒரு பெட்டரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். யார் கரெக்டானவங்க, யார் தப்பானவங்க, யார் நமக்கு நல்லது நினைக்கிறா, யார் நமக்கு கெட்டது நினைக்கிறா அப்படின்றத நம்ம இன்னும் கிளியர் கட்டாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துலேருந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தும் இன்னும் நம்ம ஸ்ட்ரகிள்ஸில் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் டே டு டே லைஃப்பில். அதுலேருந்தும் நமக்கு இன்னும் ஃப்ரீடம் வரணும். அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக பாவர்ட்டி. இன்றைக்கி இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சு 70 இயர்ஸ் அபோவ் ஆகுது. இருந்தாலுமே இன்னமும் பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறவங்க மக்கள் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்கு நல்லா இருக்கவங்க ஒவ்வொருத்தருமே வந்து சப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? ஜஸ்ட் அது வந்து பார்த்திங்கன்னா அது கவர்மெண்ட்டோட வேலை, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தான் அவங்க தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஒரு முட்டாள்தனமாக யோசிக்காமல் நம்ம ஒவ்வொரு குடிமகனுக்கும், ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசனுக்கும் நமக்கு எல்லாருக்குமே கடமை இருக்குது. நம்மளால் முடிஞ்சதை நம்ம இந்த சொசைட்டிக்கு திருப்பி தரணும். நம்ம சம்பாதிக்கிறோன்னா அதில் வந்து வெறும் டேக்ஸ் மட்டும் பே பண்ணுறது இல்லாமல் நாம் இண்டிவிஜுவலாக என்ன பண்ணுறோம், அடுத்தவங்க லைஃப்பில் என்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறோம், அடுத்தவங்க லைஃப் வாழ்வாதாரத்தை உயர்த்தத்துக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கணும். ஒரு வேலை இல்லாதவனுக்கு நான் ஒரு மேனேஜராக இருக்கேன், அவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்குறேன், அவன் குடும்பத்தை வந்து முன்னேறதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னா அதுவும் இந்த சொசைட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு ஈக்குவல் தான். சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் சப்போர்ட் பண்ணி அவங்கவுங்கள முன்னுக்கு அடுத்தவங்களை சுற்றி இருக்கவங்கள எல்லாத்தையும் வந்து முன்னுக்கு கொண்டு வந்தால் இந்த பாவர்ட்டியை வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக வந்து இந்த சொசைட்டிலேருந்து இல்லாமல் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கு முக்கியமாக நம்ம எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கைகோர்த்து ஜாயின் பண்ணி தான் இது வந்து நம்ம இந்த இதை வந்து ஃபைட் பண்ணணும். சரிங்களா? இதுக்கான ஃப்ரீடமும் இன்னும் நமக்கு கிடைக்கல. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் முக்கியமானது என்னென்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். நம்ம வாழ்க்கையில் எல்லாரோட வாழ்க்கையிலும் நம்ம எடுக்கிற முடிவுகள் சரியாக தப்பா, நம்ம வாழ்க்கையில் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, நாளைக்கு லைஃப்பில் என்ன நடக்கும் நடக்காது, எக்ஸாமில் பாஸ் ஆக மாட்டோமா, இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், நம்ம குழந்தைங்களாம் நல்லா படித்து முன்னுக்கு வருவாங்களா இல்லையா, என் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்களா இல்லையா, இப்படி எல்லாத்துக்கும் பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியர் இருக்கும் மனசில், ஒரு பயம், வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்றது. அந்த ஃபியர்லேருந்து நமக்கு ஃப்ரீடம் ஒன்றும் கிடைக்கல. அதுக்கு நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளார அதுக்கு நீங்கள் ஃபைட் பண்ணுவோம். அதை நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். பாசிட்டிவாக லைஃப்பை அப்ரோச் பண்ணுங்கள். பாசிட்டிவான எனர்ஜியை மற்றவங்களுக்கு கொடுங்க. நீங்கள் என்ன தான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் சரி, இதுக்கு மேலே லைஃப்பில் வந்து உங்களால் மாற்றிக்க முடியும். கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பேக்ட் இந்த சொசைட்டியில் க்ரியேட் பண்ண முடியும். சரிங்களா? எப்பயுமே செல்ஃபிஷாக எதுவும் யோசிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு 100%ல் அட்லீஸ்ட் ஒரு 70-80% மற்றவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று நம்ம நல்லது நினச்சா இந்த சமூகம் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு ஒற்றுமையான ஒரு சமூகமாகவும் ஒரு முன்னேறின சமூகமாகவும் இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஹியூமனிட்டியோட எல்லோரும் இருங்க. சரிங்களா?
இந்த சுதந்திர தினம் மாதிரி எல்லா சுதந்திர தினமும் சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். இதே மாதிரி அடுத்த சுதந்திர தினத்துக்கு உங்களுக்கு இன்னொரு ஸ்பீச் தரேன். ஓகே, டேக் கேர். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல். நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது ஒன்றாச்சு உங்கள் வாழ்க்கையில் பாசிட்டிவான விஷயமா இம்பேக்ட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். See you in another video. Take care. Bye.